வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேத்து வீடியோல ஒரு மாசமா இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுமே இல்லாம ரொம்பவே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு, இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, வடகொரியாவோட அதிபர் வந்து ரஷ்யாவுக்கு வந்துட்டு அணு ஆயுதங்களை வந்துட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. அதனால வடகொரியாவுக்கு என்ன மாதிரியான லாபங்கள்லாம் இருந்திருக்கு, ஏற்கனவே வந்து ஹோட்டல்ல உள்ள சிலிண்டரோட ரேட் எல்லாம் வந்து அதிகமாக்கிட்டாங்க. இப்போ வீட்ல உள்ள சிலிண்டர் ரேட்டையுமே அதிகமாக்கிட்டாங்க. சோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரியான காரணம்லாம் சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. அதை கேட்டுட்டு ஈரான் இதுக்கப்புறமா போற வந்து நிறுத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது உண்மையா இல்ல உண்மையிலேயே ஈரான் சைடுல இருந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரைட் ஹார்முஸுக்கு பக்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இதுல 24 இந்திய மாலுமிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு சேஃபா இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இதுதான் வந்துட்டு போர் இவங்களுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அமெரிக்கா, ஈரான் அவங்களுக்குள்ள தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்திருக்கு. நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், ஈரான் அவங்களுக்குள்ள பயங்கரமான தாக்குதல் மாறி மாறி நடந்துகிட்டே இருந்திருக்கு. சோ இந்த போரை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவரோட ட்ரூத் சோசியல் மீடியா பக்கத்துல என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. சோ மாத்தி இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் எதுவுமே பண்ணிட்டு இருக்காதீங்க, சோ இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத முடிக்கணும், பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவர் சொன்னதை கேட்டுட்டு ஈரான் வந்து ஒத்துக்கிட்டதா அவர் வந்து சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே ஈரான் சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா, இந்த ஸ்ட்ரைட் ஹார்முஸ்ல ஏற்கனவே அமெரிக்கா வந்து அவங்களோட கடற்படையை வச்சு முற்றுகை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து லெபனானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பின்விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர் அப்படிங்கிறத முடிக்கணும், நாங்க வந்துட்டு நீங்க வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒவ்வொரு டைமுமே கூப்பிட்டு இருக்கீங்கல்ல, நாங்க வந்து உங்களை நம்புறதுக்கு தயாரா இல்ல, ஆனா என்ன நடந்தாலும் அதை வந்து எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் சைடுல இருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. சோ இந்த போர் அப்படிங்கிறது முடியாது, இது வந்து அடுத்த கட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரியா தான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போரோட அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. சோ இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஹார்முஸுக்கு பக்கத்துல ஓமன் கடற்கரைக்கு அருகில ஒரு சரக்கு கப்பலை வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. அது யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அங்க வந்து மேரி வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கு கப்பலை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த கப்பல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கச்சா எண்ணெயை ஏத்திட்டு போயிருக்கு. அந்த கப்பல்ல ஏதோ லைட்டா மோதுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரோனோ இல்ல ஏவுகணையோ ஏதோ ஒரு மூலமா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அந்த கப்பலுக்குள்ள யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24 இந்திய மாலுமிகள் வந்து இருந்திருக்காங்க. இத வந்து FSUI அதாவது ஃபார்வர்ட் சீமேன் யூனியன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கப்பலுக்குள்ள இந்தியர்கள் இருக்கிறது வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த FSUI அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்துட்டு இப்போ லேபருக்கெல்லாம் ஒரு தொழிற்சங்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க இருக்க அந்த இந்திய மாலுமிகளுக்கெல்லாம் இவங்க தான் வந்துட்டு ஒரு தொழிற்சங்கமா இருந்திருக்காங்க. இது வந்து 1954ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்திய மாலுமிகள் இருக்காங்கல்ல அவங்களோட உரிமையை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு கரெக்டா சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்களா, அவங்க எவ்வளவு நேரம் வந்து ஒர்க் பண்ணணும், அவங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல அங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கு. அவங்க தான் வந்துட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அட்டாக் நடந்ததுனால அந்த கப்பல்ல உள்ள அந்த என்ஜின் ரூம் இருக்குல்ல, அங்க வந்து பயங்கரமான ஓட்டையே விழுந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருச்சுன்னா ஃபயர் ஆகி தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அந்த கப்பல் வந்துட்டு கடலுக்கு அடியில மூழ்கிற ஒரு சீரியஸான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருச்சு. அப்போ அங்க இருந்த 24 மாலுமிகளுமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்களா அப்படின்னா நல்ல வேளை, தேங்க் காட், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கல. எல்லாருமே இப்போ வந்துட்டு ரொம்பவே சேஃபா இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே ஹெலிகாப்டர் மூலமா மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 2 நாள்ல இந்தியாவுக்கு அவங்க பத்திரமா கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஹெலிகாப்டர் மூலமா அவங்களை எப்படி மீட்டாங்க, அதுக்காக அங்க இருக்கவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். SOS அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்னடா SOS அப்படின்னா, ஒரு பக்கம் SOSனா என்ன சொல்றாங்கன்னா சேவ் அவர் சோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சேவ் அவர் ஷிப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அதுக்கு அர்த்தம் வந்து அது கிடையாது. 1908ல மோர்ஸ் குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த SOS வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எமர்ஜென்சி
எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம 100க்கு கால் அடிக்கிறோம்ல, இன்னொரு பக்கம் ஏதாவது யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரினா நம்ம வந்து ஆம்புலன்ஸ் 108 அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஒரு உதவி எண் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இப்ப கப்பல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியோ இல்ல ஹெலிகாப்டர்ல மேல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது அவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த எமர்ஜென்சியான டைம்ல தான் வந்து இந்த சிக்னலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த SOSல ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. இந்த எஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 டாட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த ஓவுக்கு வந்து 3 லைன், இன்னொரு பக்கம் திரும்பவும் அகைன் எஸ் வர்றதுனால அது வந்து 3 டாட். இது வந்து ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் வந்துட்டு காலங்காலமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா அவங்க கொடுத்த அந்த சிக்னல் மூலமா தான் அவங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ வந்து பத்திரமா மீட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நல்ல வேளை அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாம எல்லாருமே சேஃபா வந்துட்டாங்க. இதே இடத்துலயே இந்த ஓமன் கடற்கரைக்கு பக்கத்திலேயே போன மாசமுமே இதே மாதிரியே ஒரு அட்டாக் ஒன்று நடந்துச்சு. அப்ப 14 இந்திய மாலுமிகள் வந்துட்டு பத்திரமா மீட்டெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரி, ஓகே, இந்த போர் இதோட முடிஞ்சிருமா இல்ல என்னதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடிட்டாங்க. இப்போ ஏமன் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஏமன்ல இருக்க ஹவுதி அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலை வந்துட்டு நாங்களுமே மூடுவோம், இஸ்ரேலோட கப்பல் ஏதாவது வந்துச்சுன்னா நாங்க வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஹவுதி கிளர்ச்சி படை அவங்க வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. சோ ஒரு பக்கம் ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை, இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏமன் வந்து இந்த ஹவுதி கிளர்ச்சி படை மூலமா இஸ்ரேலோட கப்பல் எது வந்தாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்திய மாலுமிகள் 24 பேரை வந்துட்டு சேஃபா மீட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்தை பண்ணது யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை இதை வந்து அமெரிக்கா பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா சைட்ல இருந்தே அபிஷியலா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க தான் வந்து இந்த அட்டாக்கை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. அவங்க சைட்ல இருந்து சொல்ற ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் மேல வந்துட்டு நாங்க பொருளாதார தடை போட்டிருக்கோம், ஈரான் கூட யாருமே எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதையும் மீறி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு பக்கத்துல இந்த கப்பல் எதுக்காக வந்துச்சு, அதனாலதான் நாங்க இந்த கப்பலை வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல அமெரிக்கா சைட்ல இருந்து சீனாவை தேவையில்லாம சீண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி யார் இங்க வந்து நம்பர் 1, ஒன்னு நீயா இருக்கணும் இல்ல நானா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீனா வந்து டெக் நிறுவனங்கள், அதாவது இந்த ஸ்மார்ட் போன், கார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளோட தேவைக்காக பயன்பாட்டுக்கு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது மூலமா நீங்க என்ன பண்றீங்க, மத்த நாட்டுல உள்ள ரகசிய தகவல்கள், அங்க இருக்க முக்கியமான சீக்ரெட் கோடு எல்லாத்தையுமே திருடுறீங்க அப்படின்னு சொல்லி சீனா மேல கண்டினியூவா அமெரிக்கா வந்துட்டு எப்பவுமே ஒரு பிராது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ சீனா வந்து இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கதை முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணணும், இல்லனா உங்க மேல நாங்க திரும்பவும் போர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஆக மொத்தம் எல்லா நாட்டு கூடயுமே வந்துட்டு வம்புழுத்து எல்லாரோட சோலையும் முடிக்கிறதே வந்து வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இதனால பாதிக்கப்பட போறது எண்ட் ஆஃப் த டே யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களாகிய நம்ம தான். சோ இந்த போரோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். சோ 24 இந்திய மாலுமிகள் இருந்தா அந்த கப்பலை வந்து அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த போர் முடியுமா முடியாதா, உங்க எல்லா கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா, முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப டீடைலா, அதுவும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.